ஜனநாயக திராவிடக் கழகம் மக்களின் மனசாட்சியாக மட்டுமே செயல்படும் என்பதை தீர்க்கமாக வலியுறுத்துகிறேன். மக்களின் தலைவியா அல்லது மக்களுக்கான தலைவியா என்பது வருங்காலங்களில் மக்கள் மட்டுமே தீர்மானிக்கக்கூடிய ஒன்று. இன்றைக்கு நியாய விலைக் கடைகளில் கொடுத்து கொண்டிருக்கும் புழுங்கல் அரிசி மற்றும் பச்சரிசியில் செயற்கையாக உருவாக்கப்பட்ட அரிசி போன்றே ஒன்றை கலந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதை மாண்புமிகு முதலமைச்சர் தெளிவாக மக்களிடம் எடுத்துரைத்து அதற்குரிய ஒரு விளக்கத்தை மக்களிடத்தில் தெளிவாக சொல்லினால் மிக உதவியாக இருக்கும். இன்றைக்கு உணவு மிக முக்கிய. மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு அந்த அக்ஷய பாத்திரம் கொடுக்கும் அந்த அரிசி பருப்பு ஏதாவது கலப்படம் இருக்கிறதா அல்லது ஊட்டச்சத்தின் காரணமாக முதலமைச்சர் ஏதாவது அரிசி போன்றே தயாரித்து கொடுக்கிறார்களா என்பதை தெளிவாக மக்களிடம் எடுத்துரைக்கப்பட வேண்டும். இன்றைக்கு ஆட்சி அமைத்து கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களுடைய தந்தை மிகப்பெரிய சேவையை ஆற்றியுள்ளார் என்பதை நாம் என்றைக்குமே மறக்க முடியாத ஒன்று. இன்றைக்கு உண்ணக்கூடிய அளவில் தரத்தை உயர்த்தி அந்த நியாய விலைக் கடைகளில் கிடைக்கக்கூடிய புழுங்கல் அரிசி மற்றும் பச்சரிசி மிக உயர்ந்த தரத்தில் மக்களிடம் கொண்டு வருவதற்கு மிக உதவியாக இருந்தவர் மறைந்த கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள். அவருடைய வழியில் வந்த அவருடைய மகன் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் மாண்புமிகு முதலமைச்சராக அமர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். இதற்குரிய விளக்கத்தை அவர் தெளிவாக மக்களிடம் எடுத்துரைப்பதால் மிக எளிதாக இருக்கும். அந்த ஏழை எளிய மக்கள் சாப்பிடும் உணவு நஞ்சாக இருந்திடக்கூடாது என்பதே என்னுடைய ஜனநாயக திராவிடக் கழகத்தின் மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளாக இதை பதிவிடுகிறேன். நன்றி.